Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்த்துருவோம். ஸோ நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கு ஒர்க்குக்கு போகும்போது எல்லாருமே நார்மலான ஒரு சிவிஸை கொடுக்கக்கிட்டவா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவில் லிங்க்கை அட்டாச் பண்ணி நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்களா இருந்தால் ஸோ இல்லை உங்களோட சிவியோடையே வந்துட்டு டிஜிட்டல் சிவின்னு சொல்லியோ அல்லது வந்துக்கிட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் இதை லிங்க்கையும் அனுப்பியிருந்தீங்களா இதில் அவங்களால ஈஸியாகவே அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் அதில் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு வெறும் டெக்ஸ்ட்டை காட்டுறதை விட நம்மளோட ஒர்க்கை காட்டணுமாக இருந்தால் அது கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ யார் வேணாலும் வேலை தெரிஞ்சவரால் தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ கண்டினியூவாக இந்த சீரீஸை பார்த்து ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பார்த்தீங்களாக இருந்தால் உங்களாலேயும் ஒரு போர்ட்ஃபோலியோ ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் சில அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நான் செய்திருக்கேன். நான் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட நேம் டைப் பண்ணி வர மாதிரியும் நம்மளோட இமேஜ் இருக்கிற மாதிரியும் அதோட நம்மளோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி லிங்க்டின் அதாவது ப்ரொஃபஷ்னலாக நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கு என்னென்ன மாதிரியான டீட்டெயில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஜிமெயில் அனுப்புனா ஜிமெயில் லிங்க்டின்ட்டு இது அதே மாதிரி கிட்ஹப்டு நம்மளோட ப்ரொஃபைலில் காட்டக்கூடிய மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது. அதே மாதிரி டிஸ்கவர் மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனிமேஷன்ஸ் எப்படி கொடுத்துக்கிறது. அட் த சேம் டைம் மேலே நெவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோம்லேருந்து இப்போ அபவுட்டுக்கு வரும்போதோ ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு வரும்போதோ கிளைண்ட்டுக்கு வரும்போதோ இல்லை ஸ்கில்ஸுக்கு வரும்போதோ அதே மாதிரி கண்டெக்ட்டுக்கு வரக்க இப்போ நம்ம எப்படி அனிமேஷன்ஸ் பண்ணிக்கிறதுங்கிற சம்மந்தமாகும். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவாக நம்ம செய்கிறோம்னு சொல்லி வைங்களேன். ஸோ ரெஸ்பான்சிவாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஸோ எப்படி நம்மளோட மொபைல் வியூ வரும்போதோ இல்லை டேப்ஸ் வியூஸ் எல்லாம் வரும்போது எப்படி அதை ரெஸ்பான்சிவாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிற சம்மந்தமாகவும் அதே மாதிரி எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அபவுட் மீக்கு போனால் ஸோ இங்கே ஒரு எங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் மீ இல்லாட்டி டவுன்லோட் சிவி டிஜிட்டல் சிவி டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன இயரில் நம்ம செய்தோங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். கிளைண்ட்ஸ் போனால் நீங்கள் யாருக்காவது அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க யார் கிளைண்ட் அவங்கள பற்றியான ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தாலும் மேஜரான 3 பேரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கில்ஸ் ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ் அதே மாதிரி டெவப்ஸ் அண்ட் க்ளவுட் ஸ்கில்ஸ் இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம் இதில் அப்டேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபைனலி கண்டெக்ட் டீட்டெயில்ஸுக்கு போகும்போது நம்மளை பற்றியான நம்மளோட இன்னொரு இமேஜஸும் அதே மாதிரி நம்மளை கண்டெக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் அண்ட் இமெயில் ஒரு ஃபோன் நம்பர் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது கூட வந்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம். ஸோ ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் வந்துட்டு அதாவது போர்ட்ஃபோலியோ தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெஸ்பான்சிவ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஓகே கிளைண்ட்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணும்போது கீழே வந்துடும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்திருக்கு. அதே மாதிரி கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன்ஸை ரெஸ்பான்சிவாக நம்ம செய்திருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு சீரீஸாக இது உங்களுக்கு இருக்கும். ஸோ பட் ஒன் பை ஒன்னாக நம்ம செய்து பார்க்கணும் வந்துக்கிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் முதலாவது நான் என்ன செய்துக்கிறேன்டா இந்த ஃபோல்டரில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டி என்று கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கடா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த பார்ட்டில் என்ன சொல்லுங்க ரியாக்ட் ஜேஎஸ் டுட்டோரியல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃபோல்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் npx create react app portfolio 1 இல்லாட்டி மை போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துக்கலாம். மை போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால்
உங்களுக்குரிய ரியாக்டுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டு ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம செய்யும்போதும் நம்ம 1 by 1 நம்ம செய்துட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோன்ட்டா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அதில் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ரியாக்டுக்கு என்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட கம்ப்யூட்டர் அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை நான் கண்டினியூவாக எங்களோட வீடியோவை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னால் இட்ஸ் ஃபைன், டோட்டலி குட்ஸ் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவிலேருந்தே ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூவாக நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருங்க. ஸோ நிறைய போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸ் எல்லாமே நம்ம காட்டுவோம், நிறைய டிசைன்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது நேவிகேஷனில் என்ன மாதிரி அந்த அனிமேஷன்ஸ் கொண்டு வரதுங்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக பார்க்க போகிறது. அதை தாண்டி சில அனிமேஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ அந்த அனிமேஷன் பேஜ் லோட் ஆகும்போது என்ன மாதிரி அனிமேஷன் செய்கிறதுங்கிற சம்மந்தமாகலாம் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு புது டெக்னிக்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்மளோட டிசைன்ஸை செய்யக்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் திருப்பி அதே விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கும் அது கோட்ஸ் புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்க்குறது விடாகவோ அல்லது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனூடாகவோ இல்லை ஏஐயில் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுனூடாகவோ நீங்கள் ஆக்சுவலான ஒரு டெவலப்பர் ஆகலும் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலுமாண்டா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு புது டெக்னிக்கை நீங்களே அப்ளை பண்ணி செய்யணும்னா ஆக்சுவலாக நமக்கு கோட் நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கோட்ஸையும் டீட்டெயிலாக ஆட் பண்ணிவிட்டு வரும்போது 1 by 1 நம்ம ஆட் பண்ணிவிட்டு வரக்கிட்டவா ஈஸியாகவே நமக்கு அந்த கோட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். தென் நீங்கள் கோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது நீங்கள் யோசிக்கிறத உங்களால் ஈஸியாகவே கம்ப்யூட்டருக்கு விளங்கக்கூடிய மாதிரி கன்வே பண்ணக்கூடிய இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட கிளைண்ட் கேட்கும்போது நியூ டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கல, இல்லை எக்ஸிஸ்டிங் இருக்கிற அதே டெக்னிக்ஸை தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்தளவுக்கு ரீமார்க்கபிளான ஒரு டெவலப்பராக இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய வீடியோஸ் போடுறது கிடையாது. ஏன்னா நான் கற்றுக்கும் போது கூட அவ்வளோ பெரிய வீடியோஸை நான் கற்றுக்கிறதான்னு கேட்டிங்கன்னா குவைட் டிஃபிகல்ட். ஏன்னாண்டா ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ரொம்ப நேரம் ஒரு பெரிய கன்செப்டை சொல்லித்தரக்கிட்டவா நம்ம ஈஸியாகவே அந்த கன்செப்டை விட்டு போய்டும். ஸோ அதால் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ் வந்துக்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு 15 minutes to 20 இருக்கக்கூடிய மாதிரி பார்ட்டாக. ஸோ அந்த 20 minutes வீடியோஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம டைப் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு 1 hour எடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டா தட் வில் பி வெரி குட். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே ஃபைன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி நாம் என்ன செய்துக்கலாம், நமக்கு தேவையான மாதிரியான சப் ஃபைல்ஸ் எல்லாமே கன்ஃபிகர் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக நாம் இங்கே சிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டைல்டு கம்போனன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்ட்டுங்க. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரியாக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் பாத்தில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே இருந்ததுல இருந்து இந்த பாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே தான் எனக்கு. ஸோ வந்ததும் நான் என்ன செய்கிறேன்டா கோடுன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன செய்யுமெண்டா விஎஸ் கோட் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நம்மளோட app.jsக்கு வந்துடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி கோட்ஸ் எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜூம் பண்ணி கோட்ஸ் எழுதுகிறேன். மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் விளங்காத மாதிரி தான் இருக்குமேடா, சின்ன சின்ன டெக்ஸ்ட்டாக இருக்கிறதால. ஸோ நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக ஜூம் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு டெர்மினலில் போயிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணதால தான் எனக்கு அப்படி, இல்லாட்டி உங்களுக்கு நேர்லேயே காட்டும். நான் இதுக்குள்ளே போனதும் நியூ டெர்மினல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துட்டு npm start என்று கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இங்கே பெரிய ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கோம். போர்ட்ஃபோலியோவுக்கு எஃப் போடாமல் பிஏ போட்டு டைப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே ஃபைன்.
ஸோ எல்லோரும் மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எனிஹாவ் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, நம்மளோட ப்ராப்ளமை நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கோட்ஸ் ஏரியாவுக்கு வந்து மை போர்ட்ஃபோலியோ ஆப்ஷனுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ பில்ட் பண்ணும்போது தான் நீங்கள் சில சேஞ்ச் உள்ளுக்கு இருக்கும். அந்த பேர் நம்ம ஏற்கனவே கொடுத்தது சிஎம்டி கோட். ஓகே ஃபைன். ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். .js. ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்டா, நமக்குரிய பேசிக்ஸான சில திங்ஸை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடு வந்துக்கிட்டு நம்ம சில எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்திருக்கணும்டா, இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது பார்த்தீங்களா இருந்தால் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பூட்ஸ்ட்ராப். ஓகேங்களா. ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் போனதும் கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா npm install react bootstrap and bootstrapன்னு சொல்லி இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு இதுதான் இந்த மை போர்ட்ஃபோலியோக்குரிய திங். நான் இங்கே போயிட்டு ஓகே நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, இங்கே வந்து கோடில் வச்சு கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ அங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம கோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதை இன்ஸ்டால் ஆகி எடுக்கட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா இருந்தால் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே இந்த பூட்ஸ்ட்ராப்பை இம்போர்ட் பண்ணுற கோட்ஸ் இருக்கும். ஸோ காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்டா, இம்போர்ட் பண்ண போகிறேன். index.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன்ஸுக்குரிய லிங்க் தான் நமக்கு டெவலப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, நான் காப்பி பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேமர் மோஷன்ஸ்ன்னு சொல்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரேமர் மோஷன்ஸுக்கு போயிடுறேன். நமக்கு மேலே டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கும் வந்துட்டு. ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முதல் நான் என்ன செய்கிறேன், என்பிஎம்முக்குள்ளே போயிடுறேன். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய லிங்க் இருக்குது. ஸோ திருப்பி நான் அதே சிஎம்டியில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் தான் காப்பி பண்ணணும் இல்லை, நீங்கள் பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இதில் எந்த குற்றமும் கிடையாது. ஸோ இதுவரை தான் நம்ம அனிமேஷன்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த திங்ஸில். ஸோ அடுத்தது ரியாக்ட் ஐகான்ஸ். நான் ஏன் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால், இதில் சர்ச் பண்ணி ஏன் காட்டணும்னு சொல்லி பார்த்தீங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்வீங்கடா, இப்போ தான் மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இதை காட்டிக்கிறேன். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் போட்டிருக்கேன். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதையும் என்பிஎம்குள்ளே போயிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்பிஎம் ஐ ரியாக்ட் ஐகான்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அவரையும் காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி இங்கே வந்து கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிவிடுறேன். அவர் இன்ஸ்டால் ஆகிடுவார். ஓகே. ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகி முடிய நமக்கு இன்னொரு பேக்கேஜ் நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ என்னன்னு சொன்னால் கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு சொல்கிறவர். ஸோ இவர் தான் நம்ம ஒரு பேஜ்லேருந்து இது வரைக்கும் நம்ம பேஜ் மூவ் ஆகி பார்க்கல இல்லைங்களா. ஸோ அதை நம்ம இந்த இதுலேயும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நம்ம மூவ் ஆகி போகிறதுங்கிற சம்மந்தமாக, அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இல்லையா நம்மளோட ரியாக்ட் ஜேஸ். ஸோ அதில் நம்ம எப்படி சிங்கிள் பேஜில் ரவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி சிஎம்டிக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அது இன்ஸ்டால் ஆகி முடிய ஃபைனல் டச்சாக நம்ம என்ன செய்திருக்கலாம், நம்மளோட ஸ்டைல் கம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் கம்போனண்ட்டுக்கு கொடுத்த என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
என்பிஎம்மில் ஸ்டைல் கம்பெனி இன்ஸ்டால் பண்ணுறது காட்டும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே தான் வந்து கொடுக்கணும் இல்லை, நேம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் இங்கேவே டைப் பண்ணிக்கலாம். என்பிஎம் இன்ஸ்டால் என்று கொடுக்கலாம், என்பிஎம் ஐ என்று கொடுக்கலாம். ஸோ ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரியது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எவ்வளவு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு என்ன செய்திருமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துக்கிட்டு ரெடி ஆயிடும். சரிங்களா, ஒரு போர்ட்ஃபோலியோக்குரிய ப்ரொஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம நேம் மாற்றணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இங்கே போர்ட்ஃபோலியோவில் இங்கே பி அப்படி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், package.jsonக்குள்ளே வந்துட்டு எஃப் என்று கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ மை போர்ட்ஃபோலியோ எஃப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கோட்ஸை 1 by 1 எழுத ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்